அன்பான குட்டி நண்பர்களே, இன்று ஒரு இனிய கதை கேட்கப் போறீர்கள். பனி போல வெண்மையான ஒரு இனிய நாள். மின்மினுக்கும் விளக்குகள், சிரிக்கும் முகங்கள், பரிசு பெட்டிகள், இனிப்பான கேக்குகள். ஆமாம், அது கிறிஸ்துமஸ் தான். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால், நான் ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம்? வாங்க, ஒரு அழகான கதையோடு தெரிந்து கொள்வோம். ஒரு சிறிய நகரம், பெத்லெஹேம். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சின்ன நகரம் இருந்தது. அந்த நகரத்தின் பெயர் பெத்லெஹேம். அங்கு அரண்மனைகள் இல்லை, பெரிய வீடுகள் இல்லை. ஆனால் அங்கு பிறந்த ஒரு குழந்தை உலகத்தை மாற்றியது. மேரி. அவள் ஒரு நல்ல மனம் கொண்ட அம்மா. அந்த நகரத்தில் மேரி என்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பெண் வாழ்ந்தாள். அவள் மிகவும் பணிவானவள், அமைதியானவள், அனைவரையும் நேசித்தவள். ஒரு நாள் ஒரு அதிசயம் நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஒரு பனி நிறைந்த இரவு மேரிக்கு ஒரு குட்டி குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஒரு அரண்மனையில் இல்லை, ஒரு தொழுவத்தில் பிறந்தது. ஏன் தெரியுமா குட்டிகளே? ஏழைகளுக்கும் கடவுள் அருகிலேயே இருக்கிறார் என்று சொல்லவே. அந்த குழந்தையின் பெயர் இயேசு. அன்று இரவில் வானத்தில் ஒரு பிரகாசமான விண்மீன் தோன்றியது. அந்த விண்மீன் மக்களுக்கு ஒரு வழி காட்டியது. அது நல்லது செய்யும் வழி, அன்பு காட்டும் வழி, மன்னிக்கும் வழி. மேய்ப்பர்கள். புல்வெளியில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சாதாரண மேய்ப்பர்கள். அவர்கள்தான் இயேசுவை பார்க்க முதலில் வந்தவர்கள். ஏன்? கடவுள் பணக்காரர்களே அல்ல, நல்ல மனம் கொண்டவர்களையே முதலில் அழைக்கிறார். 3 ஞானிகள் மற்றும் பரிசுகள். தூரத்திலிருந்து 3 ஞானிகள் வந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்தது தங்கம், வாசனை, தூபம், மருந்து. ஆனால் இயேசுவுக்கு தேவையான மிகப்பெரிய பரிசு அது அல்ல, அன்பும் நம்பிக்கையும் தான். இயேசு சொன்ன எளிய பாடங்கள். இயேசு வளர்ந்தபோது மக்களுக்கு சில எளிய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தார். அனைவரையும் நேசி, பொய் சொல்லாது, பகிர்ந்து கொள், மன்னிக்க கற்றுக்கொள், ஏழைகளுக்கு உதவு. ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம்? நாம் ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது? கேக் சாப்பிடுவதற்காக மட்டுமல்ல, பரிசு வாங்குவதற்காக மட்டுமல்ல. நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது அன்பை நினைவு கூற, நல்லது செய்ய, மற்றவர்களை மகிழ்விக்க. சாண்டா கிளாஸ். அதற்கு உண்மையான அர்த்தம் என்ன? சாண்டா கிளாஸ் ஒரு கதாபாத்திரம் மட்டுமல்ல. அவர் சொல்வது என்ன? கொடுப்பதில் மகிழ்ச்சி, பகிர்வதில் சந்தோஷம். குழந்தைகளே, நாம் என்ன செய்யலாம் இந்த கிறிஸ்துமஸில்? உன் பொம்மையை பகிர், உன் நண்பனை மன்னி, அம்மாவுக்கு உதவி செய், பொய் பேசாமல் இரு. அவ்வளவே போதும். ஒளி நம் மனதில் வரும். கிறிஸ்துமஸ் விளக்குகள் வீட்டில் மட்டுமல்ல, நம் மனதிலும் ஒளியேற்ற வேண்டும். அந்த ஒளி என்ன? அன்பு, நல்ல மனம், உதவி. சிறிய கதை. அதன் பெயர் நல்ல குழந்தை. ஒரு குழந்தை இருந்தது. அது தன் பரிசை ஒரு ஏழை குழந்தைக்கு கொடுத்தது. அந்த நாளே அதன் வாழ்க்கையில் மிக அழகான கிறிஸ்துமஸ் ஆனது. குட்டி நண்பர்களே, கிறிஸ்துமஸ் ஒரு நாள் மட்டுமல்ல, அது ஒரு நல்ல பழக்கம், அது ஒரு நல்ல மனம். இந்த கிறிஸ்துமஸில் நாம் எல்லோரும் ஒரு சின்ன இயேசுவாக மாறுவோம். அன்பு காட்டுவோம், நல்லது செய்வோம், அனைவரையும் நேசிப்போம். அப்போதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் நம் வாழ்க்கையில் பிறக்கும். மேரி கிறிஸ்துமஸ் குட்டி நண்பர்களே.